லாஸ்ட் எபிசோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டாக சைக்கிள் ரைட்லேருந்து நம்ம குரூப்புக்குள்ளே வந்திருப்போம். இந்த எபிசோடு என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு அந்த மிஷின் முடித்த பிறகு இதுதாங்க நம்ம வீடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பில் வந்துட்டு இந்த ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும். இதுதாங்க நம்ம வீடு. த ஜான்சன்ஸ் ஹவுஸ் இதுதான். இது வந்து ஏதாவது ஒரு கேமை வந்து சேவ் பண்ணிங்கன்னு வைங்களேன், அது வந்து 6 hours வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம வந்து கடைசி நேரம் பார்த்து நம்ம அவுட் ஆயிடுவோம்னு நினச்சோம். ஆனால் கடைசி நேரம் பார்த்து நம்ம தப்பிச்சோங்க. இந்த எபிசோடு வந்து என்னென்னா, இப்போ ஆறுன்னு இருக்குதுங்க. இந்த மேப்பில் வந்து ஆறுன்னு இருக்கும்ல, அது வந்து தான் இது ரைடருங்கிறவன் நம்ம சொல்லியிருந்தோம்ல ஃபஸ்ட் எபிசோடில், அவனோட வந்து மிஷின். இப்போ வந்து அவன்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போ RYD ரைடர்னு அவன் பேர் வரும். இப்போ என்னென்னா, அவன் வந்து போன எபிசோடில் வந்து அவன் ஹேர் கட் பண்ணிப்போம், நம்ம நிறைய இது பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தான். சரி இப்போ என்ன பண்ணுற, வா போய்ட்டு ஹேர் கட்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. என்னடா இப்போ அப்புறம் வாடான்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அடே என்னடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே விட்டு நான் போவேனாடான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு கெட்டி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறானுங்க. ஒரு பீஸா இதில் போய்ட்டு நம்ம பிரச்சனை பண்ணிட்டு வரோம்டா அப்படி இது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு பிஸ்டலையும் ரெடி பண்ணிட்டு சரி ஓகே எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம கிளம்பலாம்லன்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டை அணைச்சி வச்சுட்டு அப்புறம் கிளம்புறான். கிளம்பிட்டு இதுதாங்க நம்ம ரைடரோட கார். இந்த காரில் தான் இப்போ வந்து மேப்பில் வந்துட்டு எல்லோ கலரில் ஒன்று தெரியுது பாருங்களேன், இங்கே தாங்க நம்ம போகணும். கிளம்பலாம். ஓகே, லாஸ்ட் எபிசோடு வந்து போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்காதவங்க போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நல்லா சூப்பராக போயிருக்கும், நல்லா ஜாலியாகவும் போயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த எபிசோடும் இப்போ நல்லா ஜாலியாகவும் போகுது. இதே மாதிரி நான் வந்து டெய்லி வந்து ஒரு எபிசோடு நான் உங்களுக்கு போடுவேன். ஓகே, இந்த வந்துட்டோங்க அந்த இடத்துக்கு. இதுதான் அந்த ஹேர் கட் பண்ணுற இடம். இப்போ நம்ம வந்து இந்த ஹேர் கட் பண்ணுற இடத்துக்கு கிட்ட வந்து நம்மக்கிட்ட 350 ரூபா தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுதாங்க போட்டு கையில் கிடைக்கிறவனுங்களெல்லாம் போட்டு அடித்து போட்டு மட்டையாக்குறது தான். ஐயோ, மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே கம்மியாக தான் நீங்கள் இருந்துச்சு. கடைசியில் அவள் வந்து டக்குன்னு ஒரு பிஸ்டல் எடுத்து போட்டா. நம்மளை எதிர விடக்கூடாதுங்க. காசு எடுக்கணும், நம்ம ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்களே போட்டு தெளியலான்னு இருக்குங்க. கையில் மட்டும் ஏதாவது கன்று ஏதாவது கிடச்சிச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி பொண்ணுங்க அங்கே இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு நல்லா அடியை போட்டு கேமரா என்னது ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்காங்க. என்னங்க ஒத்த பைசா கூட இல்லாமல் கொண்டு வந்திருக்கா. யாருங்க செத்தான், சாவுடா, நல்லா அடிடா, நல்லா அடி வாங்கி சாவுடா. எனக்கு காசு வேணுடா, டேய் காசு வேணுடா, முடி வெட்டுறதுக்கு காசு வேணுடா, முடி வெட்டுறதுக்கு கூட காசு. என்னங்க எவனுமே காசு கொண்டு வராமல் இருக்கானுங்க. இப்படின்னா சரிப்படாது. ஏரியாவுக்குள்ளே எவனும் காசு கொண்டு வந்துருக்க மாட்டானுங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு பிரச்சனை பண்ணுவேன். ஓகே, கிளம்ப வேண்டியதாங்க. அப்புறம் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்க எவனும் காசு கொண்டு வர மாட்டானுங்க போல இருக்குங்க. சரி, லாஸ்ட் எபிசோட் இதில் தான் மிஷினில் தான் ஃபெயில் ஆகிட்டு, இந்த தடவை ஃபெயில் ஆகிடக்கூடாதுங்க. ஏன்னா லாஸ்ட் இதில் வந்து பிரச்சனை இது கம்மியாக தானே ஏற்கனவே அவனுங்கக்கிட்ட வர அடி வாங்கிட்டு வந்து இப்போ நம்மள தப்பிச்சு வந்தோம்ல, அதில் இருக்கிற கொஞ்சம் லைஃப்பில் வந்துட்டு அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட போய்ட்டு அடி வாங்கிக்கோங்க. எதிர அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிடுறோம். கையில் கிடைக்கிறவங்களை போட்டு சொல்ல போகிறோம். இந்த ஒருத்தர் நிற்காம பாருங்க, பார்க்குறேன். டேட்டூஸ் வர கையில் மாட்டுறான். சொட்டத்தலை கேட்டு காசு இருக்காதோ, பயப்பட அப்படிலே இருக்கும். நம்மளுக்கு 368 கிடச்சிருக்கு. இவன் யாருங்க, சும்மா ஸ்வெட்டர்லாம் போட்டு ஜிம்னு சிக்குன்னு வந்து அடிக்கிறான். இவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும், ஒத்த பைசா இல்லையா அவன்கிட்ட? 384 காசு இருந்துருக்கு. அவனே மாதிரி இன்னொருத்த வந்துருக்கான் பாருங்க, இவனை போட்டு தலை தான். இவங்ககிட்ட எவ்வளோ ரூபா இருக்குது, நம்மக்கிட்ட இப்போ 405 ரூபா சேர்ந்துருச்சு. இப்போ இவனையே போட்டு அடிச்சிட்டோன்னா எவ்வளோ ரூபா கிடைக்குன்னு பார்ப்போம். தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து 421 ரூபா கிடச்சிருக்கு. அப்புறம் இவனை போட்டு தள்ளிட வேண்டியதான். அப்படியே போட்டு ஒரு கிக்கு விட்டுற வேண்டியதாங்க. செத்து போனால் நம்மக்கிட்ட ஒரு பேட்டும் கிடச்சிருச்சு. ஐயோ போலீஸ்காரங்க. சரி, நம்மளுக்கு இந்த 421 ரூபாய்க்காவது யாராவது வாங்க முடியுதான்னு பார்ப்போம். போலீஸ்காரன் முன்னாடி நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது.
சரி நம்ம உள்ளே போனதுக்கே வந்து போலீஸ் கேஸ் முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம எதை இது பண்ண முடியும்னா, இது 350 ருபீஸு. போலீஸ் கேஸ் கம்மியாக போயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு வேலையை காமிக்க வேண்டியதான். நம்மக்கிட்ட இப்போ ஒரு பேட்டும் கிடச்சிச்சு. பேட்டை வச்சு மண்டையில் 2 பொழக்கிறத வச்சுட்டு தான் இது பண்ணணும். அந்த பொண்ணு மட்டும் நம்மக்கிட்ட அடி வாங்கினான்னு வைங்களேன், பிஸ்டல் நம்மளுக்கு கிடச்சிக்குங்க. எப்படி வரான் பாருங்க மாதம், நல்லா அடி வாங்குறேன் என்கிட்ட. இந்த வச்சுருக்கான் பாருங்க, சொல்லி முடிக்கல ஒருத்தன் பிஸ்டல் கொண்டு வந்திருக்காங்க. பிஸ்டல் மட்டும் தான் வச்சுருக்கான், வேறு எதுவும் கொண்டு வரலையாவன். இல்லை இவன் தான் பண்ணாங்க, நம்ம 8th டீமில் உள்ளவன். இவனை போட்டு அடி பொழந்து கட்டுங்க. நம்ம அம்மாவை போட்டு தானவன். இப்போ பிஸ்டல் எடுத்துன்னு வைங்களேன், போலீஸ்காரன் வந்து போட்டு தள்ளிடுவான் நம்மளை. அதனால் வந்து இங்கே ஒரு போலீஸ்காரன் இருக்க தான் செய்கிறான். அவன் கண்ணில் கெட்டாமல் போத்தனையை போட்டு தள்ளிட வேண்டியதாங்க. இன்னும் ஒரு 500 கிட்ட செலவு பண்ணும். வாடா சாப்பிட என்கிட்ட சாப்பிட இன்னும் கொஞ்சம் தான். இல்லைடா ஒத்த பைசா எல்லாமே எதுக்குடா வரீங்க நீங்களாம்? காசு நம்ம என்ன பண்ணுவீங்க? வாடாமல் இருங்க, பிஸ்டல் எடுத்துகிட்டு. அடிக்கிற ஆளாச்சிக்க கூட நம்மக்கிட்ட. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன். குறைச்சிட்டாங்க. கொஞ்சம் காந்தாங்க இருக்குது. ஐயோ, இப்போ இவனுக்கான்னு வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் பண்ணேன். ஒருத்த பாயிண்டில் இருக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து 475 ருபீஸ் இருக்குது. இதை வச்சு நம்மளால் எதுவும் வாங்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டோன்னு வைங்களேன், நம்ம இந்த 500 ருபீஸ்க்கு இதை வாங்கிடலாங்க. இந்த கட்டிங் பண்ணிடலாம். ஆனால் இன்னும் நம்ம கொஞ்சம் மட்டும், ஏன்னாவது ஒருத்தவங்க கன்று கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு லக்கு இருந்துச்சு. இல்லாட்டி மிஷின் ஃபீல்டு தான். கொஞ்சம் ஒரு பாயிண்டில் இருக்கோங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இருக்கும். இல்லை போட்டேன் மொத்த பைசா லைவ் விட்டேன். ஐயோ இவங்க போட்டுருவானுங்க இவனுங்க. சரிப்பா, இப்படி பயந்தாமலே இருக்குங்க. நம்ம இருந்தவங்ககிட்டையும் மொத்த பைசா கூட கொண்டு வராமல் இருக்கான் லூசு. எவ்வளோ ரூபா வச்சுருக்கா? 1 பைசா கூட கொண்டு வரலையா? சூப்பர். இவன் 1 பைசா கொண்டு வந்துருக்காங்க. இன்னும் 481 ரூபா சேர்ந்துருக்கு. 489, 499 ரூபா. ஐயோ ஏங்க என்னங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, போட்டு தள்ளிட்டாங்க. ஏங்க கடுப்பாகுதே. ஓகேங்க, தடவை எப்படியாவது சேர்த்து வச்சிடறோம். இல்லாடி இப்போ வேறு வேணாம், அடுத்த எபிசோடில் வேணால் நம்ம ஹேஷ்டேக் கொஞ்சம் இது பண்ணிடலாங்க இருக்குங்க. எதுக்கு இப்போ நம்ம வந்து தேவையில்லாமல் பிரச்சனையை கைக்கு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து போய்ட்டு பண்ணுவோமா, ஹேக்கெட்டை பண்ணுவோமா, அடுத்த மிஷின் போவோமா, அப்படி இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது நல்லா ஜாலியாக போகலை. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம் பிடிக்குங்க. நல்லா ஜாலியாக சூப்பராக கொண்டு போவோம். இப்போ வந்துட்டோம் அந்த வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. ஒருத்தனா எவனா கொண்டு வந்துருப்பானுங்களேன்னு தெரியலையே. சரி, எதுக்கு நம்ம ஹேர் கட்டு தாடி வளர்த்தா போதுங்க. தாடி வளர்த்தா தாங்க நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். தாடி எவ்வளோ ரூபா வச்சுப்பான்னு தெரியலையா, பார்ப்போம். தாடி மட்டும் மொத்தமாக 80 ருபீஸ் வருதுங்க. நல்லாயிருக்கு. ஓகேங்க, நம்ம இதுக்காங்க இவ்வளோ இது பண்ணோம். சரி, ஓகே. இப்போ அடுத்த மிஷின் என்னென்னா, இப்போ பீஸாயில் போய்ட்டு நம்ம கலவரம் பண்ணணும் நானுங்க. இப்போ அதை தாங்க நம்ம போய் பண்ணணும். ஓகே, இப்போ ரெடியாக இருக்கான். தாடி மட்டும் வளைச்சி பைத்தியக்கார மாதிரி ஏன்டா கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்கான். சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம ரைடரு. சரி, ஓகே. நம்ம வேறு வேலை என்னவா பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு இப்போ ஏத்தாக்கில் இருக்க அந்த பீஸா கடையில் போய்ட்டு பீஸா வாங்கணும்னு நினைக்குங்க. ஆமாம், அதுதாங்க வேலை. இப்போ அங்கே போய்ட்டு பீஸா போய்ட்டு வாங்கிட்டு அப்படியே பிரச்சனை பண்ணுவான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்ப்போம். இதை வந்து வச்சுக்கிட்டு நான் அப்போவே சொல்லியிருந்த மாதிரி இதில் இருக்க நம்ம பீஸா என்னவோ ஏதாவது சாப்பிட்டுருந்தோன்னு வைங்களேன், நம்ம வந்துட்டு நம்மளுக்கு லைஃபும் கூடுங்க.
லைஃப் கூடும். அப்புறம் நம்ம நிறைய இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அவன் அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய்ட்டு நம்ம பீஸா தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். மீல்ஸ் எல்லாம் வாங்கி இந்த சும்மா நார்மல் மீல்ஸு சாப்பிட வேண்டியது தான். 2 ரூபா தாங்க. ஓகே, இப்போ நம்ம ரைடர் பைப்பில் கலவரத்தை ஆரம்பிக்கிறானா? ஆரம்பிச்சிட்டான். எப்படி மாஸ்டாக நடத்துகிறோம் பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி இப்போ என்னால் கன் பாயிண்ட் பண்ணுறான். 2 பேரும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணி வச்சுருக்கானுங்க. அடுத்து மிரட்டுறான். காசெல்லாம் வெளியே எடுத்து விடுறான். விட்றா, நம்ம வேறு வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கன்னை கீழே இறக்குனவொடனே பைப்பில் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போட்டு தள்ளலாம் வந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். கார் எடுத்துகிட்டு ஒரு ஓட்டம் தான், டக்குன்னு ஏறா மேப்பில். ஐயோ, அவன் ஷார்ட் கன் எடுத்து வராங்க. பின்னாடி ஐயோ ஒரு பாயிண்ட் வர போட்டான். இப்போ நம்ம இந்த ரைடர் ஹோமுக்கு தான் நம்ம போகணும். கண்ட்ரோலுக்கு 2 நேரம் பார்த்து வர மாட்டேங்குது. என்ன பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்டு இந்த ட்ரெயின் மிஷின் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் வரும். அந்த ட்ரெயின் மிஷினுக்காக தாங்க நான் காத்துட்ருக்கேன். இவன் குறுக்க வந்துட்டு சை. ஓகே, அடுத்து இந்த இடத்துல வந்து பார்ஸு, இந்த பீஸா கடை நிறைய உண்டுங்க. நம்மளை ஒரு லைஃப் மாதிரி இருக்கும் இந்த GTA San Andreas. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது இந்த இது முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுங்க. ஓகே, மிஷின் பாஸ்ட் ரெஸ்பெக்ட் கிடச்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலில் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் கேமிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்து கிளிக் பண்ணுங்கள். பை பாய்.